தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நடிச்ச அந்த படத்தை பத்தி நம்ம பேசுவோம். இந்த படத்துல வர்ற மாதிரியே தான் 2010, 2011 நடந்துச்சு டெல்லியில. விஜய் அவர்களோட படம் அதே ஸ்கிரிப்ட் 2010, 2011 நடந்தது. அப்போ நிறைய அரசியல் போராட்டங்கள், ரயில் மறியல்கள், ரயில் முற்றுகை, உண்ணாவிரதம், ஊழல், போராட்டம், அரெஸ்ட் எவ்வளவோ நடந்துச்சு. கடைசியா இது எல்லாமே ஒரு பெரிய வேக்குவமை கிரியேட் பண்ணுச்சு, ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிச்சு. அந்த வெற்றிடத்தை ஹிந்துத்வா, பிஜேபி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ரப்பிடுச்சு. அதுல நம்ம இந்திய கொடி மாறி போய் ஒரு பெரிய புயலா மாறி போய் இந்த பிஜேபியும் ஆரஞ்சு கொடியும் வந்துருச்சு. இவங்க மதச்சார்பற்ற தொகுதிகளை எல்லாம் உருவாக்கல, இவங்க எல்லாமே மதம் சார்ந்ததாகவே எல்லாத்தையும் உருவாக்கினாங்க. மதம் சார்பற்ற தொகுதிகளை உடைய ஜனநாயக நாடு. நம்மளோட கொள்கையெல்லாம் திசை திருப்பி ஒரு சாதி வெறியை உண்டாக்கி பிற்போக்குத்தனம், ஊழல் இதையெல்லாம் கொண்டு வந்து வாரிசு அரசியலை ஒழிக்கல. கரப்ஷன்னா காசு மேட்டர், ஊழல்னா காசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. இங்க நிறுவனங்கள் எல்லாம் கையகம் பண்றது, சுதந்திர ஊடகங்களை கைப்பற்றி மிரட்டுவது, மத்திய விசாரணை முகமைகளை நீதித்துறை மேல அழுத்தம் கொடுப்பது, எதிர்கட்சிக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துவது, நீதித்துறை மேல அழுத்தம் கொடுக்கிறது, கல்வி கூடங்களை கருத்தியல் பயிற்சி முகாமாக மாற்றுவது, வரலாற்றை மாற்றி அமைப்பது, வரலாற்றை மாற்றி எழுதுவது, அரசு இடையேயான மோதல்களை உருவாக்குவது, யூனிவர்சிட்டியை ஐடியாலஜி ட்ரைனிங் கிரவுண்டா ஆக்குறது, சிவிலியன்ஸ் மக்களை எதிரியா ஆக்குவது, அவங்களுக்குள்ள சண்டைய உருவாக்குவது, இது எல்லாமே கரப்ஷன் தான், இது எல்லாமே ஊழல் தான். இந்த அரசியல்ல இருந்து கொள்கைகளை பிரிக்க முடியாது, பிரிக்கவும் கூடாது. பிரிச்சா அப்சல்யூட் பவர் தான். விஜயோட கொள்கைகள் திராவிட சிந்தனையோட ஒத்து போகுதுன்னா அப்சல்யூட் பவர், அவருக்கு அதிகாரம் மட்டும்தான் அவருக்கு நோக்கமா இருக்கு. இந்த 2026ல ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆக போகுது. ஒரு வெற்றிடம் இருக்கு, காலியான இடம். 2010, 2011 நடந்த மாதிரி ஒரு காலி இடமா இருக்கு. இந்த காலி இடத்தை நிரப்ப போறது விஜய் கிடையாது. நீங்கெல்லாம் வாங்கியிருக்கிற இந்த டிக்கெட் ஒன்னும் முக்கியமா ஓட்டு, அது வெறும் டிக்கெட் இல்ல, அது மிக பவர்ஃபுல்லான டூல், ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி. அது இந்த ஓட்டு உங்களை நல்ல திசையில உருவாக்க போற ஒரு கருவி. அந்த நல்ல திசையும் நல்ல கொள்கைகளையும் உள்ள ஒரு நபரைத்தான் நீங்க காதலிக்கணும், அவரைத்தான் நீங்க தலைவரா ஏத்துக்கணும். நீங்க விஜய காதலிக்க கூடாது, அவர் வச்சிருக்கிற கொள்கைகளை தான் காதலிக்கணும். அவர் என்ன கொள்கை வச்சிருக்கிறாரு அதை பாருங்க. சிறப்பான கொள்கைகளை, உறுதியான கொள்கைகளை வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் திருமிகு முனைவர் பாண்டியன் ஐயா அவர்கள். அவரோட கொள்கைகளை எல்லாம் வாசிச்சு பாருங்க. 5ஆம் தமிழர் சங்கத்தை பத்தி பாருங்க, என்ன மாதிரியான கொள்கைகள் இருக்கு, எப்படி நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றதெல்லாம் அவர் விளக்கி சொல்லியிருக்காரு. அதை கேளுங்க. சரியான தலைவரை சரியான நேரத்துல சரியா தேர்ந்தெடுங்க. உங்க ஒவ்வொரு ஓட்டும் ஒரு மிகப்பெரிய கருவி, திசை திருப்பக்கூடிய பெரிய கருவி. திங்க் பிஃபோர் யூ vote, because all your votes are really powerful. It's a powerful tool. எதிரி இருந்தா தான் வெற்றி. விஜய் அவர்கள் நம்மளுக்கு ஒரு எதிரியா இருக்கட்டும். நல்லது நடக்கணும்னா ஒரு கெட்டதும் நடந்துதான் ஆகும். ராவணன் காலத்துல இருந்து அப்படிதான் நடக்குது. இந்த கெட்டதெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்லது நடக்க போகுது, அதுக்காக காத்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.